ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2015 ரிலீஸ் ஆன அட்டாக் ஆன் டைட்டன் பார்ட் 1 கதை தான் பார்க்க போறோம். அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி வெப் சீரிஸ் இருக்கு. அதை பார்த்தவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஆனா நீங்க அதை பத்தி கேள்விப்படலைன்னா இந்த கதையை தாராளமா பார்க்கலாம். 2015 இந்த கிராபிக்ஸ் விஷயம்லாம் சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனை கதையோட ஆரம்பத்திலே சொல்லிடுவாங்க. இருந்தாலும் ஃபுல் கதையை நான் மேலோட்டமா சொல்றேன். இந்த கதையில டைட்டன்ஸ் ஒரு இனத்தை காட்டுவாங்க. அவங்க உருவம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி இருக்கும். ஆனா ஹைட் மட்டும் கிட்டத்தட்ட 50-60 அடியில் வரைக்கும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் தன்னோட பசிக்காக மனுஷங்களை கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து மக்கள் எல்லாரும் ஒரு 200 அடி செவரு செஞ்சு அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த செவத்துல ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ள டைட்டன்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள வந்துற எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த டைட்டன்ஸ் அழிச்சாங்களா இல்லையா, எப்படி அதுட்டு இருந்து தப்பிச்சாங்க, இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதை. இந்த டைட்டன்ஸை 19 அழிச்சிட முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அட்டாக் பண்ணாதான் அது சாகும். இது படத்தோட இடையில தான் எல்லாத்துக்குமே தெரியும். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு வாய்ஸ் ஓவரோட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டன்ற இனம் உருவாச்சான். அப்படி உருவாகி மனுஷங்களை எல்லாரையும் கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். இதனால மிச்சம் இருந்த மக்கள் எல்லாம் தங்களோட இருப்பிடத்தை சுத்தி ஒரு பெரிய சுவர் கட்டினாங்களாம். அந்த டைட்டனோட 2 மடங்கு பெருசா இருக்கிற மாதிரி. அப்படி கட்டின பிறகு அதனால உள்ள வர முடியாதனால மக்கள் எல்லாரும் சேஃபா இருந்தாங்களாம். இது கட்டி இப்ப 100 வருஷம் ஆச்சு. அதனால அந்த சுவர் எப்ப வேணா உடஞ்சு விழுகலாம், அதுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஓப்பனிங்ல அருமின்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவருக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒன்னு வந்து எரின், இன்னொன்னு வந்து மிகாசா. இந்த எரின் இருக்கான்ல, அவனுக்கு வேலை போயிடுச்சான். அவன் வேலைக்கு சேர்ந்து இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சான். சேர்ந்த உடனே வேலை போயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் புலம்பிக்கிட்டு இருக்க. சரி அவனை போய் பார்க்க போவோன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டான மிகாசாவும் கூப்பிட்டுட்டு வா எரினை பார்க்க போவோன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அங்க வெடிக்காத ஒரு பெரிய வெடிகுண்டு ஒண்ணு இருக்கும். அந்த காலத்துல இந்த டைட்டானை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திருப்பாங்க. அதுல ஒண்ணு வெடிக்காம போயிருக்கும். அது மேல எரியவே நிக்கிறான். இவங்க அங்க வந்ததும் இவங்களை பயன்படுத்துறதுக்காண்டி சும்மா அதுல 4 மீதி மிதிக்க அவங்க பயந்ததும் டேய் இது வெடிகுண்டு இல்லடா வெறுகுண்டுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பொத்தன் வலிக்கு கீழே விழுக மிகாசா வந்து தூக்கி விடுறான். ஏன்னா வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஏன்டா வேலையை விட்டுட்டேன்னு கேட்க மறுபடியும் நக்கலாவே பதில் சொல்றான். டேய் உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாரா, கொஞ்ச நாச்சும் பொறுப்பா நடந்துக்கன்னு சொல்றாரு. இந்த எரின் இருக்கான்ல, அவனுக்கு டைட்டன் மேலாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. எல்லாம் கட்டுக்கதை நினைச்சிருந்திருக்கான். இவங்க நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த பெரிய பெரிய சுவர்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த செவத்துக்கு பின்னாடி பணக்கார மக்கள்லாம் இருப்பாங்க. நாம வேணா அங்க போய் பார்க்கலாமான்னு சொல்ல இவங்க யாரும் வரலன்னு சொல்றாங்க. கடுப்பான நம்ம எரின் அந்த ஏவுகணை ஒரு எத்து விட அதுல இருக்கிற மண்ணெல்லாம் செறிஞ்சு அதுல ஒரு ஓவியத்தை காட்டுது. இது அந்த அருமின் பார்க்க இங்க பாத்தியா அப்ப கடல்லாம் இருக்கிறது உண்மைதான். இங்க பாரு கடல்ல ஒரு பொண்ணு குளிச்சிருக்கிற மாதிரி டிராயிங்லாம் இருக்குன்னு சொல்ல வானத்துல ஒரு கழுகு பறக்குது. அதை பார்த்த மிகாசா வாழ்ந்தா அந்த பறவை மாதிரி வாழணும், பாத்தியா எவ்வளவு சுதந்திரமா பறந்துட்டு இருக்குன்னு. அந்த பறவைலாம் கடலை பார்த்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல இவங்க அந்த சுவரே பாக்குறாங்க. அங்க நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம்னு சொல்லி இவங்க நேரம் அந்த செவத்து பக்கம் போறாங்க. அப்ப அந்த எரின்னு பாத்தியா உள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பாத்துன்னு சொல்லி இவங்க எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யார் கண்ணிலையும் படாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக அந்த செவத்துக்கு பக்கத்துல போய் நின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. இது வரைக்கும் முத தடவையா இப்பதான் இந்த செவரை பக்கத்துல இருந்து பாக்குறாங்களாம். அப்ப மிகாசாவுக்கு குளிரடிக்க எரின் வந்து ஒரு டவலை கொடுக்குறான். ஆக்சுவலா நம்ம எரின் இருக்கான்ல, மிகாசா மேல பயங்கரமா லவ் வச்சிருக்கான் போல. அப்ப அந்த எரின் நாம எப்படியாச்சும் இந்த செவத்தை தாண்டி போனோம், பின்னாடி என்னதான் இருக்குன்னு பாக்கலான்னு சொல்ல அருமின் இருக்கான்ல, டேய் இந்த செவத்துக்கு பின்னால டைட்டன்ஸ் எல்லாம் இருக்கு, நாம போனா பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்ல எரின் டென்ஷன் ஆகிறான். டேய் இன்னுமாடா நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, ஒருவேளை அந்த பக்கம் சொர்க்கம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, நீ சொல்ற மாதிரி கடல் இருக்கலாம், வசதியான மக்கள் இருக்கலாம், இதெல்லாம் நாம போய் என்ஜாய் பண்றான்னு சொல்ல அந்த நேரத்துல அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து எல்லாரையும் புரிச்சு ஆஸ் பண்ண பார்க்க ஒருத்தன் மட்டும் மிகாசாவத்தோட எரினு கோவம் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல ஒரு சீனியர் ஆபீசர் வராரு. வந்து டேய் அவங்கெல்லாம் சின்ன பசங்கடா தெரியாம வந்திருப்பானுங்க, ஏன்ட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் துரத்தி விட்டு இவர் வந்து பேசுறாரு. இவர் யாருன்னா இந்த எரின் இருக்காருல்ல அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு. இந்த விஷயம் எரின் தெரியாது போல, இங்க பாடுறா உங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒன்னாதான் வேலை பார்த்தோம், உனக்கு இந்த செவுத்தை தாண்டி போகணும்னு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நாங்க எல்லாரும் பின்னாடி என்ன இருக்குன்றத பார்க்க போறோம், அப்படி பார்த்து எதுவும் ஆபத்து இல்லைன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நம்ம அந்த பக்கம் போகலான்னு சொல்ல அந்த எரின் நிஜமாவா அப்ப சீக்கிரம் எங்களை கொண்டு போங்கன்னு சொல்லி ஆசையா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல திடீர்னு அந்த இடமே அதிருது. ஏதோ நிலநடுக்கம் வந்துச்சு போலன்னு சொல்லி எல்லாம் தரையொட்டி படுக்க அந்த செவர் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்தவங்க இது ஏதோ நிலநடுக்கம் எல்லாம் தெரியல, யாரோ ஒருத்தவங்க செவரை உடைக்கிறாங்கன்னு சொல்ல வானத்துல அண்ணாந்து பார்த்தா அந்த செவரோட ஹைட்டா ஒரு டைட்டன் வந்து நிக்குது. இவங்க ஆக்சுவலா இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை விட ஒரு 3 மடங்கு ஹைட்டா தான் இந்த செவரை கட்டிருப்பாங்க. இப்ப அதுக்கு கூட ஒரு டைட்டன் வந்துகிட்டு இருக்கு. வந்து இவங்களை அடிக்குன்னு பார்த்தா அந்த செவத்தை பிடிச்சி எட்டி ஓச்சுக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு ஓட்டையும் போட்டு விட்டுருக்கு. எரின் பயவுல புலம்புறான். அப்ப இதெல்லாம் நிஜம்தானா, நிஜமாவே டைட்டன் இருந்தாங்களான்னு சொல்ல அந்த செவத்துல ஓட்டை விழுந்துச்சுல
அதுல இருந்து இப்ப டைட்டன்லாம் வர ஆரம்பிச்சிருது. உள்ள வந்ததும் அந்த டைட்டன்ஸ் எல்லாம் சந்தோஷமா ஓடி வருது. அதுங்க மட்டும் இல்லாம அதுங்களோட பிள்ளைங்களும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கு. இப்படி இவங்க உள்ள நுழைஞ்ச பிறகு அங்க இருக்கிற ஆபீசர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க நிறைய பீரங்க வச்சிருப்பாங்க. அதை வச்சு எல்லா டைட்டனும் அட்டாக் பண்ண அதுக்கெல்லாம் அடிப்படுது. ஆனா பட்டதும் ஒரு 5-6 செகண்ட்லயே மறுபடியும் எந்திரிச்சு வந்துருது. இதை பார்த்து அந்த அர்மின் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், இந்த டைட்டானை யாருனாலையும் அழிக்க முடியாது, அவங்களாம் இம்மார்டல்னு சொல்ல அந்த டைட்டன்லாம் உள்ள வந்து எல்லா சோல்ஜர்ஸையும் பிடிச்சி கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. அப்படி பிச்சு தின்னும் போது இந்த கை கால்லாம் கீழே விழுகும்ல, அது எல்லாத்தையும் அந்த குட்டியை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க 3 பேரும் அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடி ஊருக்குள்ள வந்துடுறாங்க. இதுங்களும் ஊருக்குள்ள வந்துருதுங்க. வந்து கையில சிக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த அர்மின் இருக்கான்ல, அவன் தன்னோட ஃபேமிலியை காப்பாத்தணும்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் தனியா ஓட, எரினு மிகாசாவும் இன்னொரு கூட்டத்தை கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சர்ச் இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லி இவங்க கூட்டத்தோட கூட்டமா ஓட, அந்த நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை கூட்டத்துல கீழே விழுந்து மாட்டிக்கிறோம். அதை பார்த்த மிகாசா நான் போய் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி அதுக்கு பக்கத்துல போக, முன்னாடி போன எரினு ரிட்டர்ன் வர பார்ப்பான். ஆனா கூட்டத்துல மாட்டினதுனால எல்லாரும் அவனை இழுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. மிகாசா உள்ள வரதுக்குள்ளயும் சர்ச்சோட வாசலை மூட எரின் புடிச்சு கதறான், என்னை வெளியே விடுங்கடா, நான் போய் அவளை காப்பாத்தணும்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு பொம்பளை டைட்டன் அங்க வந்துருது. அதுக்கு மூஞ்சி பூரா வாயாதான் இருக்கும். வந்து நேரா மிகாசா பக்கத்துல வர எரின் அங்க இருக்கிற ஓட்ட வழியா பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அந்த பில்டிங் பக்கத்துல ஏதோ வந்து உழுக, பில்டிங் அதனால எரின் கீழே விழுந்துடுறான். மறுபடியும் எந்திரிச்சு போய் பார்த்தா அங்க டைட்டனையும் காணா, மிகாசாவையும் காணா. 2 பேரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சு எரின் கதறி கதறி அழுகிறான். கதவை திறந்துட்டு வேகமா வெளியே வர, இவன் வெளியே வந்ததும் அந்த சர்ச்சோட டாப் இருக்கு இல்லையா, அதை ஒரு டைட்டான் பிச்சு உள்ள இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் புளிஞ்சு புளிஞ்சு தின்னுக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறவங்க கதறாங்க, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி. இது எல்லாத்தையும் எரின் பாத்துக்கிட்டு இருக்க, கதவுல இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், சோலி முடிச்சுன்னு சொல்லி எரின் கவலைப்பட்டுக்கிட்டே போக அப்படியே கட் பண்றாங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அங்க ஒரு ஜெனரல் இருக்காரு, அவர் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. மிச்சம் இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஏரியால விவசாயத்துக்கு ஒரு இடம் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த செவத்துக்குள்ள இன்னொரு செவரை கட்டி அதுக்குள்ள விவசாயம் மட்டும் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த டைட்டன் அட்டாக்ல இருந்து உயிர் பழிச்ச மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 100 வருஷமா அந்த டைட்டன் கிட்ட இருந்து நாம பத்திரமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த செவத்தை ஒடிச்சு டைட்டன் வந்து நம்ம மக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது நம்ம மட்டும்தான். இவ்வளவு நாள் விவசாயத்துக்கு இந்த இடம் வச்சிருந்தோம். இப்ப மக்கள் வந்ததுனால நம்மளால சரியா விவசாயம் பண்ண முடியல. எல்லாரும் சாப்பாடு கிடைக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால நாம அந்த உடஞ்ச போன செவரை எப்படியாச்சும் சரி பண்ணணும். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற டைட்டன்ஸ்ல வந்து நம்ம சோல்ஜர் எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது, நம்ம கிட்ட இப்ப அட்வான்ஸ் ஆன வெப்பன்லாம் இருக்கு. அதை பத்தி உங்க கேப்டன் சொல்லுவாங்கன்னு சொல்ல ஒரு பொண்ணு அங்க வருது. அவ அங்க வந்துட்டு இப்ப புதுசா கண்டுபிடிச்ச வெப்பன் இருக்குல்ல, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வெப்பனை வச்சு நம்ம பயங்கரமா சண்டை போட முடியும். இதை வச்சு பறந்து பறந்து அந்த மிருகத்தை அடிக்கலாம். நாம அதை கொல்லணும்னா அதோட கழுத்துல தான் ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணணும். அப்படி பண்ணா அது செத்து போயிரும் சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வெப்பனை ஆன் பண்ணி விட அது சர்ரு புருன்னு அந்த பக்கம் போகுது. இது எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட போறாங்க. அங்க பார்த்தா நம்ம எரினு அர்மினும் உயிரோட இருக்காங்க. 2 பேர் வயசுல வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்க. அந்த எரினோட அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இவங்களை பார்த்ததும் சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லடா, நீங்க 2 பேர்னாச்சும் உயிர் தப்பிச்சிங்களா, சரிடா அந்த பொண்ணு எங்கன்னு கேட்க நம்ம எரினு அமைதியாவே இருக்கான். சரி விடு, எல்லாம் சரியாயிரும், நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த டைட்டனை எப்படியாச்சும் போட்டு தரலான்னு சொல்ல இப்ப அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஆர்மின் என்ன சொல்றான்னா, அந்த சாப்பாடே ஒரு செவரு மாதிரி குமிச்சு வச்சு அதுக்கு கீழே ஒரு ஓட்டையை போடுறான். இங்க பாருங்க, இப்ப இருக்கிற நம்ம செவரு கண்டிஷன் இப்படிதான் இருக்கு. கீழே இருக்கிற ஓட்டையை அடைக்கணும்னா அது நம்மளால முடியாது. அதனால மேல இருக்கிற செவரை எப்படியாச்சும் இடிச்சோம்னா அது கீழே வந்து விழுந்துரும். கீழே இருக்கிற ஓட்டையை அடிச்சிரும். ஆனா மேல கொஞ்சம் கேப் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த அளவுக்கு ஹைட் எல்லாம் டைட்டன் எல்லாம் இருக்காது. அதனால அவங்களால ஏறி வந்து நம்மள அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்க பண்ண போற பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அப்ப அந்த பொம்பளை கேப்டன் இருக்கால, அவ வந்து நாம ஏன் நைட்ல போறோம்னா நைட் டைம் எல்லாமே டைட்டன் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிரும். எந்த சத்தம் கேட்டாலும் எந்திரிக்காது. ஆனா மனுஷங்க சத்தம் கேட்டா மட்டும் அது முழிச்சிரும். அதனால நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அந்த சத்தம் மட்டும் போடுறாங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ நடமாற மாதிரிலாம் இருக்கு. என்னன்னு சொல்லி வண்டியை விட்டு இறங்கி பார்த்தா அங்க ஒரு சில மாடுகள்லாம் இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு யோசனை வருது, இந்த டைட்டன் மிருகத்தை எதுவும் சாப்பிடறது இல்ல, மனுஷங்க தான் வேட்டையாடி சாப்பிடுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு இருக்கும், அதுக்கு ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. கூட இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவோ வேணான்னு சொல்ல, நான் அந்த குழந்தைய காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லி அந்த குழந்தை அழுகிற கோய்கிட்ட போறா. கூடவே நம்ம எரின்னு வரோம். உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தை ஒரு டைட்டன், இவங்க கூட பயங்கர ஹைட்டா இருக்கு. அங்க இருக்கிற மனுஷங்களை பிடிச்சி பிச்சு தின்னுக்கிட்டு இருக்க. இவங்க அதை பார்த்தது ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்க எல்லா டைட்டானும் முழிச்சுக்கிறது. எந்திரிச்சு வந்து அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்க. அந்த ஜெனரல் இருக்கான்ல, அவங்க வச்சிருக்க வெப்பனை காப்பாத்தணும்னு சொல்லி வண்டியை திருப்பிட்டு ஊரை பக்கம் போக ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. எல்லாரையும் பிடிச்சி திங்க ஆரம்பிக்க அந்த நேரத்துல ஒருத்தன் வரான். இவனோட பேரு சிகிசிமா. இவனை பத்தி முன்னாடியே அந்த பொம்பளை கேப்டன் சொல்லியிருக்கோம், நான் தான் அவனை பத்தி சொல்லல. இவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல. அங்க ஒரு பெரிய டைட்டன் வரும்.
இவன் அந்த வெப்பனை யூஸ் பண்ணி பறந்து வந்து இந்த டைட்டனோட கழுத்துக்கு பின்னாடியே வெட்டினதை கீழே விழுந்து அடுத்த செகண்டே செத்து போயிருது. இவன் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு வந்து அவன் அடிச்ச மாதிரியே இவளும் அடிச்சு இன்னொரு டைட்டனா காலி பண்ணிருது. எல்லாரும் ஆச்சரியம் பாக்குறாங்க, யாரா இவங்கன்னு பார்த்தா நம்ம மிகாசா வந்துதான் எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த சிகிசிமா மிகாசா தான் அங்க இருக்கிற எல்லா சீனியர் சோல்ஜர்ஸுக்கும் அந்த டைட்டனை எங்க அட்டாக் பண்ணணும், அந்த மிஷின்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எரின் பாத்துறோம். ஏடா இவ 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாலும் நினைச்சமே, இப்போ உயிரோட வந்திருக்காளேன்னு சொல்லி அவளையே பாத்துக்கிட்டு இருக்க மிகாசா அங்க வந்துற பார்த்தா எரினை பார்த்து ஒரு சிங்கிள் ரியாக்ஷன் கூட கொடுக்கல. ஒரு வழியா அங்க இருக்க டைட்டன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ண அப்படியே கட் பண்றாங்க. இப்போ அந்த ஜெனரல் சிகிசிமா மிகாசா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் போறாங்க. என்னன்னா அந்த செவத்தை உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்க வெடிமருந்து பத்தாது, இன்னும் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் சொல்ல அந்த சிகிசிமா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம கொஞ்சம் வெடிமருந்த பாதகத்தை வச்சிருப்பான். அதை எடுத்து அந்த ஜெனரல் கொடுத்துட்டு இதான் நம்மள்ட்ட இருக்க கடைசி வெடிமருந்து, இதே நாம சரியா யூஸ் பண்ணலனா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிற கூட்டத்தெல்லாம் காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம எரின் மேலயும் அந்த பொண்ணு மேலயும் பழிய போடுறாங்க. உங்களால தாண்டா எல்லாம் நடந்துச்சு, நீங்க மட்டும் அமைதியா இருந்தீங்கன்னா நம்ம போன வேலையை முடிச்சிருக்கலாம்னு சொல்லி இவங்களை பிடிச்சி பயங்கரமா திட்ட எரின் கோவம் வந்து அங்க இருக்கிறவங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல சிகிசிமாவும் மிகாசாவும் உள்ள வந்துடுறாங்க. யாரா இவன் பயங்கரமா அடிக்கிறானேன்னு சொல்லி சிகிசிமா எரினை பார்த்து நீ யாரா எங்க இருந்து வந்திருக்கான்னு கேட்க நம்ம எரின் அவனோட ஊர் பேரை சொன்னதும் இவனுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. சரி நீ வா உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அங்க போனதும் சரிடா உனக்கு ஏன் டைட்டன்ஸ் மேல அவ்வளோ கோவம், எதுக்காக அவங்க எல்லாம் கொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, மக்கள் எல்லாம் சுதந்திரமா வாழணும், எத்தனை நாளைக்கு நம்ம இந்த சவுத்துக்குள்ளே இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு நம்ம பயந்துகிட்டே இருக்கிறது, அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு, அதுங்களாலதான் நம்ம இந்த குகையில இருக்குன்னு நினைக்கிறியா, அப்படி கிடையாது, நாம தான் பயந்துகிட்டு இருக்கோம், அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதுங்களை எதிர்த்து நம்ம சண்டை போடணும், சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையும் கொன்னாதான் நம்மளுக்கு முழு ஃப்ரீடம் கிடைக்கும். ஆனா நீயும் உங்க மக்களும் எல்லாம் ஆட்டு மந்தைங்க மாதிரி எல்லா வேலையை தாண்டி போவீங்க, ஒரு பிரச்சனை தெரிஞ்சுன்னா மறுபடியும் வெளிக்குள்ள வந்துருவீங்க, நாம உயிரோட வந்தா போதும் மட்டும் தான் நினைப்பீங்க, உங்களால சுயமா எதுவும் சிந்திக்க முடியாதுன்னு சொல்ல அவன் அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அதுக்கு நம்ம எரினு நீங்க நினைக்கிற மேல நான் கிடையாது, எனக்கு ஃப்ரீடம் வேணும்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்ல சிகிசிமா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறோம். ஆக்சுவலா நம்ம எரினு டைட்டானை அட்டாக் பண்றது காரணம் மிகாசா செத்து போனதுனாலதான். இப்ப அவளே உயிரோட வந்துட்டா, இதனால என்ன ரீசன் சொல்றேன்னு தெரியாம தான் இப்படி சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் நம்ம எரினு நேரா போய் மிகாசா மீட் பண்றான். ஏண்டி என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, பழசு ஏதாச்சும் மறந்து போச்சா, ஏன் நீ உயிரோடு இருக்கிறத இவ்வளவு நாள் என்கிட்ட வந்து சொல்லலன்னு சொல்ல நம்ம மிகாசா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை டைட்டா அட்டாக் பண்ண வந்துச்சு, அந்த நேரத்துல நான் ஒரு குழந்தைய காப்பாற்றணும்னு போனேன், ஆனா அது என்னை அட்டாக் பண்ணிட்டு அந்த குழந்தைய பிடிச்சி சாப்பிட்டுருச்சு, அதனால அதுக்கு மேல எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு, நான் எவ்வளவு தடக்கணும்னு பார்த்தேன், இருந்தாலும் என்னை அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொல்லி அதோட வயித்தை காட்ட பார்த்தா அதுல பெரிய தழும்பு இருக்குது. இதை பார்த்தது எரின் சாக்காயிடும். ஆனா என்னதான் இது சொன்னாலும் இது ஒரு மாதிரியா பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கு, என்னன்னு பின்னால பார்க்கலாம். அதே நேரத்துல அந்த சிகிசிமா உள்ள வந்து மிகாசாவை பிடிச்சு அவன் வச்சிருந்த ஆப்பிள் அவள்கிட்ட கொடுக்க அதை வாங்கி அவ சாப்பிட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த எரின் செமையா டென்ஷன் ஆயிடுறான். மிகாசா மேல இவ உயிரே வச்சிருப்பான், இப்ப இன்னொருத்தையும் இவளை கட்டி பிடிச்சு நிக்கிறான், இவ ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கா, இவ என்னோட மிகாசாவே கிடையாதுன்னு சொல்லி வெளியே வந்து செமையா கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த ஒரு சின்ன குழந்தைய காப்பாத்த போறேன்னு ஒரு பொண்ணு போனால அவ அங்க வந்துடுறான். ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற, அவதான் உன்னை மறந்துட்டால, நீ இப்படி கத்துனா டைட்டன் முடிச்சுட்டு நம்மளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும், தயவு செஞ்சு கத்தாதன்னு சொல்றான். இவளுக்கு எரின் மேல ஒரு கண்ணு இருக்கும், ஏன்னா இவ காப்பாத்த போகும்போது எரின் தானே கூட வந்தான், அதனால அவனை தனியா கூப்பிட்டு போயிட்டு இங்க பாடுறா நடந்து போச்சு, நீ அவளை மறந்துரு, நான் உனக்கு இருக்கேன், நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் இருப்போம்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் ஒண்ணு முன்னா இருக்க ட்ரை பண்ண அந்த நேரத்துல ஒரு டைட்டன் வந்துருது. இவங்களை பார்த்ததும் அந்த பொண்ணை பிடிச்சு அதோட காலை தரன்னு இழுத்துட்டு தூக்கி வாயில போட்டுருது. இதுக்கப்புறம் எல்லா டைட்டன்ஸ் வர சோல்ஜர்ஸ் எல்லாரும் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லி எல்லா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்க நம்ம சிகிசிமா மிகாசாவும் அங்க வந்துடுறாங்க. வந்து பறந்து அங்க முக்காவாசி டைட்டனா காலி பண்றாங்க. அதை பார்த்த ஒரு சில சோல்ஜர்ஸும் நாமளும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவங்க போய் அடிக்க பாக்குறாங்க. ஆனா இப்பதானே புதுசா இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, அதனால கொஞ்சம் தடுமாறிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் செத்தும் போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஜெனரல் வந்துட்டு இங்க பாருங்கடா, சாவுக்காகலாம் பயந்துறாங்க, என்ன நடந்தாலும் அந்த வெடிப்பொருளை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க, அதை வச்சுதான் நம்மளால அந்த சோறு அடைக்க முடியும்னு சொல்ல இந்த பக்கம் ஒரு பொண்ணா காட்டுறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட அங்க இருக்கிற ஒரு டைட்டன் தான் சாவடிச்சு தின்றோம், அதனால அழுதுகிட்டே உட்கார. இந்த பக்கம் அந்த வெடிமருந்து இருக்கிற வண்டியை எவனோ ஒருத்தன் திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை எல்லாம் விரட்டி பிடிக்க பார்க்க அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வெடிமருந்து இருக்க வண்டியை தீய பொருத்தி பத்த வச்சு விட்டு அந்த திருடனை வெளியே தூக்கி போட்டுட்டு தான் ஹஸ்பண்ட ஒரு டைட்டன் சாப்பிட்டுச்சு இல்லையா, அதுகிட்ட நேரா வண்டியை விட்டு அது மேல மோதி வெடிக்க விட்டுறாங்க. சுத்தி இருக்கிற பாதி இடம் காலி. இதுல அந்த டைட்டன் இல்லாம மத்த டைட்டன் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதை கொல்லணும்னா பின்னாடி புடையில தானே வெட்டணும், அதனால கொஞ்ச நேரத்துல எல்லா டைட்டனும் உயிரோட வந்துருது. ஆல்ரெடி பாதி சோல்ஜர்ஸ் காலி, இருக்கிற கொஞ்சம் பேரும் எல்லா டைட்டனும் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த
எரின்னு டென்ஷன் ஆயிடுறான். அந்த நேரத்துல சிகிசிமா இவங்களை பார்த்து கேலி பண்ணி ஆட்டு மதன்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அது அவனுக்கு ஞாபகம் வந்துடும். இதனால பொறுமை எழுந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வேகமா போய் எல்லா டைட்டனும் அட்டாக் பண்ண பார்க்க நம்மளால கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறான். இதே எல்லாத்தையும் அந்த சிகிசிமா ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே இவன் சொன்ன மாதிரியே பயப்படாம அட்டாக் பண்றானேன்னு சொல்லி மேல இருந்து நம்ம எரினுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பான். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நிறைய டைட்டான போட்டு தள்ளிட்டு இருப்பான். நம்ம ஆளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னைக்கு ஒரு கை பார்த்தலான்னு சொல்லி இன்னொரு டைட்டனை அட்டாக் பண்ண பார்க்க அந்த நேரத்துல கொஞ்சம் தடுமாறி அதோட வாய்க்குள்ள மாட்டிக்க போவான். எப்படியாச்சும் தப்பிக்கலான்னு பார்க்க அவனோட காலை அதோட வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு அவனோட ஒரு காலை துண்டா பிச்சு போட்டு விட்டுரும். நம்மளால ஒரு மாடியில போய் மாட்டிக்கிடுவான். அவனை சுத்தி நிறைய டைட்டன் அவனை பிடிக்க பார்க்கும். இது எல்லாத்தையும் கீழே சில சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கூடவே நம்ம ஆர்மின்னு இருப்பான். நமக்காக இவ்வளவு சண்டை போறானே, நாம மட்டும் பயந்து ஓடிட்டு இருக்கோமேன்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து அதை டைவர்ட் பண்ண ஆரம்பிக்க எப்படியோ ஒரு சில டைட்டனை போட்டு தள்ளிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஆர்மினை ஒரு பெரிய குண்டான டைட்டன் பிடிச்சு அவனை சாப்பிட போக அதை பார்த்த எரின்னு ஏற்கனவே மிகாசாவை விட்டோம், இப்ப நம்ம ஃப்ரெண்டையும் விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒத்த காலோட எப்படியாச்சும் அவனை காப்பாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஆர்மினை பிடிச்சி வாய்க்குள்ள போட நம்மளால எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லி அதோட நாக்கு பிடிச்சி மேல வர பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கிட்டு போறான். இதை பார்த்த நம்ம எரின்னு வேகமா பறந்து வந்து அதோட வாயில இருந்து ஆர்மினை தூக்கி வெளியே போட இப்ப நம்மால அந்த டைட்டன் கடிக்க அதோட வாய்க்குள்ள கை மாட்டினதுனால அவனோட ஒரு கை துண்டா வந்து ஆர்மின் பக்கத்துல விழுகுது. ஆர்மினுக்கு ஃபீலிங் தாங்க முடியல. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நம்மளுக்காக உயிரே கொடுத்துட்டானேன்னு சொல்லி அழுதுட்டு உட்கார எரின்னு அந்த டைட்டனோட வயிற்றுக்குள்ள போறான். இன்னும் எரின் சாகல. வயிற்றுக்குள்ள போனதும் அங்க நிறைய பணம் கிடக்கு. கூடவே கடைசியா என் கூட இருன்னு சொன்னால ஒரு பொண்ணு, அவளோட பணமும் அங்க கிடக்கு. இதை பார்த்து அவன் செமையா கத்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயிற்றுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்றாங்க. இப்ப ஆர்மின் கிட்ட மிகாசா வர எரின் செத்து போயிட்டான், அந்த பெரிய டைட்டன் தான் சாவடிச்சுன்னு சொல்ல இவன் அந்த கையே பாத்துக்கிட்டு இருக்கா. எரினை பத்தி ஃபீல் பண்ணாம மிச்சம் இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லி மறுபடியும் பறந்து போய் எல்லா டைட்டன் அட்டாக் பண்ண பார்க்க அந்த குண்டு டைட்டன் அங்க வந்துருது. அதுகிட்ட போய் அதை அடிக்க போக அந்த நேரத்துல அவகிட்ட இந்த கேஸ் காலியாகி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து அந்த குண்டு டைட்டன் சந்தோஷப்பட்டு மிகாசாவை பிடிச்சி சாப்பிட வர திடீர்னு அது வாய்க்குள்ள இருந்து ஏதோ கேஸ் எல்லாம் வெளியே வருது. அந்த டைட்டன் ஒரு மாதிரியா கத்த ஆரம்பிக்க திடீர்னு அது வாய்க்குள்ள இருந்து 2 கை வந்து அதை அப்படியே பிச்சு ஒரு பெரிய டைட்டன் வருது. இந்த டைட்டனு இப்ப இருக்கிற டைட்டன் மாதிரி இல்லாம உடம்பெல்லாம் நெருப்பு சூழ்ந்து வித்தியாசமா இருக்கு. அதுங்களை விட கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கு. வெளியே வந்ததும் எல்லா டைட்டனையும் ஒரே அடியா அடிச்சு காலி பண்ணுது. நம்ம எரின் ஃபைட் பண்றான்ல அது மாதிரியே பண்ணுது. எவ்வளவோ டைட்டன் வந்து இதை தடுக்க பார்க்க இது அசால்ட்டா எல்லாத்தையும் காலி பண்ண சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இந்த டைட்டன் நம்மளை காப்பாத்துதுன்னு சொல்லி அதிசயமா பாக்குறாங்க. அதை பார்த்த எரினோட அப்பாவோட ஃப்ரெண்டு இருப்பார்ல, அந்த டைட்டன் வேற யாரும் இல்ல நம்ம எரின் தான் சொல்றாரு. இதை கேட்டது எல்லாரும் சாக்காயிடுறாங்க. நம்ம எரின் எல்லா டைட்டனை போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். இப்படி அடிக்கிறத பார்த்ததும் எல்லா டைட்டனும் தப்பிச்சு ஓட நம்ம எரின் இப்ப இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பில்டிங்ல இருப்பாங்கல்ல அதை திடீர்னு அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது நம்மள அட்டாக் பண்ண மாட்டான்னு நினைச்சமே இப்ப நம்மளே அடிக்க வரானேன்னு சொல்ல மிகாசா மட்டும் அசையாம அப்படியே நிப்பா. இதை பார்த்த எரின் மிகாசாவை பிடிச்சு கையில தூக்க இந்த ஹல்க் படம் மாதிரி தான் தன்னோட லவ்வரை பார்த்து சாந்தமாவாங்கல்ல அந்த மாதிரி ஆக அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல அது கீழே படுத்துருது. இதை பார்த்த மிகாசா அவனோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு வெட்ட அங்க இருந்து எரின் வந்து விழுகிறான். பார்த்தா அவனுக்கு கையும் காலும் இல்லாம இருந்துச்சுல, இப்ப அவனுக்கு கையும் காலும் அப்படியே இருக்குது. அப்படியே அவன் முழிச்சு பார்க்க அவனோட கண்ணெல்லாம் ரெட் கலரா இருக்கு. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுங்க. 2வது பார்ட்ல எரின் எப்படி இந்த டைட்டனை உருவானா, இவங்க அந்த கோட்டையெல்லாம் அடிச்சாங்களா இல்லையா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற எல்லா டீட்டெயிலும் காட்டுவாங்க. உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோவே அதை போட்டுடலாம். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.